திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகாவுக்கு உட்பட்டது சேத்தூர் எரமநாயக்கன் பட்டி. இப்பகுதியில் வசிப்பவர் முருகேசன் மனைவி இந்திரா. இவருக்கு 3 குழந்தைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்திரா கூலிப்பணிக்கு சென்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்திரா இன்று காலை தனது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு கூலிப்பணிக்காக வேலைக்கு சென்று விட்டார். இந்நிலையில் திடீரென அவரது வீட்டின் மேற்கூரையில் புகை வந்துள்ளது. இதை அருகில் இருந்த பொதுமக்கள் பார்த்துள்ளனர். உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தீயணைப்பு துறையினர் வருவதற்கு முன்பே தீ மளமளவென பரவி வீடு முழுவதும் எரிந்து நாசமானது. அதேபோல் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமானது. தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் தீயை அணைத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போனது. தீ முற்றிலுமாக எரிந்ததால் அவர்கள் அன்றாட சமைக்கும் சமையல் பொருட்கள் மற்றும் சமையல் பாத்திரங்கள் மற்றும் படுக்கைகள் மற்றும் குழந்தைகளின் புத்தகம் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாயின. நத்தம் தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் சம்பவம் குறித்து விசாரணைக்கு பின்பே தெரியும் எப்படி தீப்பிடித்தது. இது மின்சாரம் கசிவின் காரணமாக தீப்பிடித்ததா அல்லது வேறு ஏதும் காரணமாக உள்ளதா என்று விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. தீ முற்றிலும் எரிந்ததன் காரணமாக கூலிப்பணிக்கு செல்லும் இந்திரா தனது 3 குழந்தைகளுடன் தனது வாழ்வே கேள்விக்குறியாகியுள்ளது. தனது பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமாகியுள்ளது. தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் தனக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். தற்போது கூட தங்குவதற்கு எந்த ஒரு வசதியும் இல்லை என்று அழுகையுடன் அங்கு கூறினார். தற்போது முற்றிலுமாக தீ எரிந்ததால் இப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.